எல்லாருக்கும் ராப்பொழுது நல்லாருக்கும் இப்போ இந்த எனக்கு பகல சுடுதே ஏன் நான் தந்தனக்கம் பாட்டு தாளமில்லை ஏன் துக்கம் எதுவும் கேட்க ஆளும் இல்லை நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான் சேர்த்து வச்சதங்க சாமி செஞ்ச தப்புத்தான் நான் உப்புத்தான் நான் தந்தனக்கம் பாட்டு தாளமில்லை ஏன் துக்கம் எதுவும் கேட்க ஆளுமில்லை கண்ணாலம் தானா மஞ்சது தாம்பூலம் ஊரார் பார்வைக்கு ஊர்கோலம் உள்ளே நுழைஞ்சா கடிவாளம் கட்டில் மெத்த சந்தோஷந்தான் காணாதது எந்தோ சந்தான் திண்ணே மேலே தனியா படுக்க பாரம் எனக்கு ஏன் நான் தந்தனக்கம் பாட்டு தாளமில்லை ஏன் துக்கம் எதுவும் கேட்க ஆளுமில்லை நல்ல வைரக்கல்லு பக்கத்தில உப்பத்தான் சேர்த்து வச்சதந்த சாமி செஞ்ச தப்புத்தான் நான் உப்புத்தான் நான் உப்புத்தான் நான் உப்புத்தான் இப்ப வந்து மாப்பிள்ள ஆரம்பத்திலேயே வந்துட்டேன் மாப்பிள்ள ஆனந்தமாக வாழ்வீர்கள் எதிர்பார்த்தேன் ஆனா அந்த அப்படும் அளவுக்கு நேரம் மாறும் என்று நான் கனவும் கூட நினைக்கவில்லை மாப்பிள்ள இல்ல மாமா நான் வந்து சும்மா புரியும் மாப்பிள்ள புரியும் எனக்கு எல்லாமே புரியும் உங்கள் எண்ணத்திலிருந்து படித்தா கருத்தாளம் மிக்க வார்த்தைகளுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு என்று எனக்கு நல்லாவே புரியும் உங்களை ஏமாற்றணும் என்று நான் விரும்பவில்லை ஆனால் நான் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்தேன் மாப்பிள்ள இந்த நிலைக்கு உங்களை நானே ஆளாக்கி விட்டேன் என்று நினைக்கும் போது என்னால் வேதனைப்படாம இருக்க முடியுமா மாப்பிள்ள மாமா நீங்களே அர்த்தம் புரிந்து கொண்ட பின்பு நான் அமைதியாக இருப்பதில் அர்த்தம் இல்லை மாமா ஆனந்தம் ஆனந்தமாக வாழலாம் என்று எதிர்பார்த்தேன் அதனை எதிர்பார்த்தேன் ஆனா அத்தனையுமே அநியாயமா போய்விட்டது அதனால்தான் நான் அன்னைக்கே உங்களுக்கு படிச்சு ஆடுத்தனமா சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஆனா நீங்க கேட்கலையே மாமா கேட்கலையே இப்போ வாழ்க்கை அமைத்து வாழ முடியாம தவிப்பவன் நான் தானே மாமா நான் தானே சுதந்திரமாக சுத்தி திரிந்த என்ன கல்யாணம் என்னும் போத வலையில சிக்க வைத்து வேதனை கடலை தள்ளி விட்டீங்களே மாமா தள்ளி விட்டீங்களே உங்கள் வேதனை எனக்கு நல்லா புரிகிறது உங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அத்தனையும் எனக்கு புரிகிறது ஆனால் உங்களை வேதனை அடைய வைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை உங்களை ஏமாற்றணும் என்று நான் விரும்பவில்லை ஆனால் நான் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான்
இந்த கல்யாணத்தை நடத்தி முடித்தேன். இப்படி துன்பச்சூழலாக தொடர்பு நேற்றிருந்தால் நான் நடத்தி இருக்க மாட்டேன் மாப்பிளே. உங்கள் வாழ்க்கையில் துன்பச்சூழலை அணைய வைத்து உங்கள் வாழ்க்கையில் இன்பச்சூழலை எரிய வைக்கும் வரைக்கும் நான் உறங்க மாட்டேன் மாப்பிளே, உறங்க மாட்டேன். மாமா, வசந்தமாக மனம் வீசும் என்று எதிர்பார்த்த வாழ்க்கை வாழ்விழந்திருக்கும் போது அது மீண்டும் வசந்தமாக மாறும் என்று நினைப்பது எதிர்பார்ப்பது பிரியோசனமற்றது மாமா, பிரியோசனமற்றது. மாப்பிளே, பிரியோசனம் இல்லாமல் எந்த முயற்சியிலும் இந்த உலக நாள் இறங்கியதே இல்லை. குறிப்பாக உங்க கல்யாணத்துல கூட. என்ன மாமா சொல்றீங்க? உங்க பிரியோசனத்துக்காக என் வாழ்க்கையை பழகிட்டீங்களா? சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ளை, இல்ல. என் பிரயோசனத்துக்காக இனிமேல் தான் உங்க வாழ்க்கையை பலமாக அமைத்துக் கொடுக்க போகிறேன் மாப்பிள்ளை. படிப்பு, பட்டம், இதெல்லாம் மறைக்கின்ற சாந்தி இனிமேல் தான் என் ஆசையை நிறைவேற்றக்கூடியதாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போய் நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் இருவரும் ஜெர்மனிக்கு போக வேண்டிய ஆயத்தங்களை நான் செய்திருக்கிறேன் மாப்பிள்ளை. நீங்க பயப்படாதீங்க மாப்பிள்ளை, பயப்படாதீங்க. மாமா, இந்த வெளிநாட்டு முயற்சியாவது மாப்பிள்ளை பயப்படாதீங்க, மாப்பிள்ளை பயப்படாதீங்க. நிச்சயமாக நான் தான் இந்த கல்யாணத்தில் இந்த முயற்சியில வெற்றி அடையணும். என் பொண்ணு 8 அடி பாய்ந்தால் நான் 16 அடி பாய்வேன். ஒன்றுக்கும் யோசிக்காம வீட்டுக்கு போங்க மாப்பிள்ளை. அனைத்து முயற்சியிலே நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க அமைதியாக வீட்டுக்கு போங்க மாப்பிள்ளை. சரி மாமா, உங்க எண்ணப்படியே நடக்கட்டும். உலகநாதர் என்ன உலகியா? இந்த உலகநாதர் என்னைக்குமே உலகநாதன் தான். ஐயா, 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 ஏண்டா கத்துற? என்னடா கணபதி இந்த ஓட்டோட வர இது ஆமிய கீமியா வந்தாங்க. அவங்க ஒண்ணும் வரல ஐயா. நீங்க தான் இந்த அநியாயத்தை வந்து பாருங்க. வாங்க ஐயா. என்னடா சொல்ற? முதல்ல விஷயத்த சொல்லு. இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்க கூப்பிடா கூட வெளிய நம்பி போய் வெளியே பார்க்க முடியாது. முதல்ல விஷயத்த சொல்லு. அது ஏன் ஐயா கேட்குறீங்க? நம்ம கந்தேச பொடியாள் இவன் சந்திரனும் குணாவும் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் நீங்க வந்தீங்கன்னா விஷயத்தை சுலபமா சமாதானப்படுத்தலாம்னு ஊர் ஜனங்க சொன்னாங்க. அதுதான் இந்த ஓட்டமோடு வர்றேன். நான் போறது கிடையாது. எவன் தலை எங்க விழுதோ தெரியல. விஷயத்தை விவரமா சொல்லு. விஷயத்தை விவரமா சொல்லுடா. என்ன விஷயம் தெரியாம போய் என்ன தலையை கொடுக்க சொல்றீங்க? பின்ன என்ன ஐயா, எல்லாம் இந்த சங்க பிரச்சனை தான். தமிழனுக்காக தமிழ் சங்கம் வந்ததும் வந்ததுதான். இப்ப என்னடாண்டா அண்ணன் தம்பி எல்லாம் அடிபடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு இப்பவே ஒரு முடிவு வைக்கலண்டா விதானியா நீங்க வந்து சொல்லணும் இல்லையாண்டா. இந்த காலத்துல விதானே யாருடா பண்றாங்க? விதான மேலாம் மத்தளம் மாலை 2 பக்கம் வேதனை தான். இதை தாங்க முடியாதான் எல்லோரும் வெளிநாடு ஓடி இருக்கிறாங்க. நீங்க என்னடாண்டா வயதான காலத்துல என்னையும் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. டேய் கணபதி, ஏன்டா நமக்கு இந்த வீண் பம்பு? நெல்லை யாராவது குத்திக்கட்டேன், நமக்கு தேவை சோறு தானே. டேய் எதற்கு நீ போய் விதானியார் இல்லைன்னு சொல்லிட்டு வர போடா போ. யாராரும் பார்த்துருவாங்க, யாராரும் காடி கொடுத்துருவாங்க. நாம சாப்பிட்டா அதுவே பெரிய காரியம். ஐயா ஐயா சொல்லிட்டேன் ஐயா. டேய் டேய் அரவாரே, ஏன்டா பத்துற? மெல்ல சொல்லண்டா.
எனக்கு நல்லாவே காது கேட்கும். நீங்க என்ன காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. அப்ப என்ன துருவாக்கி எட்டப்பன்னு சொல்றீங்களா ஐயா? ஆமா, பெரிய நான் பெரிய கட்டப்பன் இவன் எட்டப்பன் காட்டி கொடுக்க போறான். டேய் ஏண்டா அவன் அவருக்கு தெரிஞ்சதை ஜெயிக்கடா. தெரியாத விலைக்கு நான் போய் முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா ஐயா கூப்பிடுறாங்க போல இருக்கு. எல்லாமே போச்சுடா. யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. என்ன காட்டி கொடுத்தா டேய் ஐயா சவாலுங்க. செம்மணியில இருந்து ஈவா தம்பி போட்டிருக்க. மருமகளே இந்த தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன மாப்பிள்ளை கிட்ட தான் வந்திருக்கு. உள்ளுக்கு என்ன படி கொண்டு இருக்கோ தெரியல. பாப்பா கூட டேய் மாப்பிள்ளை அம்மாவை தோண்டிட்டாரு. ஐயா என்ன ஐயா சொல்றீங்க? சாந்தி அம்மாவையா? டேய் பீச்சியாக்க விவரம் தெரிஞ்சுட்டு பேசுறா. டேய் சாந்திய மாப்பிள்ளை அம்மா வாங்கிட்டாரு, என்ன தாத்தா வாங்கிட்டாரு. டேய் கணவதி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன நீ ஏதாவது வீடுபட கீழே தாண்டி ஐயா வந்து என்னத்த டேய் இவனுக்கு இந்த நேரத்துல என்னதே கேட்கறான்னு தெரியல. டேய் இந்தடா டேய் இதுல இதுல 200 ரூபாய் இருக்கு. நம்ம பாயின் கடையில போய் ஒன்று எடுத்துட்டாடா. நான் என் புள்ள பேர புள்ள உறங்குறத சந்தோஷம் இது வரைக்கும் கொண்டாடிடுவேன். ஐயா அது உங்களுக்கு ஆகாது ஐயா. டேய் கணாது உனக்கு நாடா நடிக்க ஆசை இருக்குல்ல? ஆமா ஐயா. அப்புறம் வேற இல்ல. சரிங்க ஐயா. ராஜா தான் சுவிஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஆமா அண்ணன் நினைப்பியால் தான். உங்க அண்ணன் ராஜாவால ஜெர்மனிக்கு வர முடியாது, அதனால நீங்க தான் சுவிஸுக்கு போகணும். நாளைக்கு நீங்க சுவிஸுக்கு போறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து, அது வரைக்கும் நீங்க எந்த ரூம்ல தான் தங்கணும். வாங்க தமிழ். இங்க ரெண்டா போலீஸ்காரங்க சந்தேகப்படுவாங்க, பேசிக்கிட்டே போகலாம். சரிங்க. இதாங்க என்னோட வசந்த மாளிகை. காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை இல்ல, ஏமங்காரங்க எனக்காக கொடுக்கப்பட்ட வசந்த மாளிகை. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாமே அழகா இருக்குமாங்க. ஆனா ரொம்ப குளிரா இருக்குங்க. தமிழ், நீங்க ரொம்ப களைப்பா இருப்பீங்க, அதனால குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் ஒரு பிறந்த நாள் பாடி போகணும், அதனால கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். விழுந்துட்டாரே, இப்ப என்ன பண்ணுறது? பாவத்துக்கு பாவம் இல்லை, தூக்கி கொண்டு மெத்தையில போட்டிடலாம். ஐயோ, நடந்துட்டு. ஏய், எப்படி மறுநாளாக இருக்கணும்? எந்த ஒரு பெண்ணும் இழக்க கூடாது. உங்களிடம் இழந்து போய் நிற்கிறேனே. அதுவும் இன்னொருத்தருக்கு மனைவியாக போகுந்தான். என்ன ஆரம்பிச்சியா?
இந்த பெண்களே பிடித்தான் வெளிநாடு வந்தும் பழங்கால சென்டிமெண்ட் விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுண்டா அழுதே காரியத்துக்கு எடுத்து போறான். என்ன மதம் சாதாரணமாக சொல்லி விட்டீர்கள். நான் இழந்திருப்பது என்னோட கற்ப, என்னோட எதிர்கால வாழ்க்கைய மதன். தமிழ் ஏதோ அவசரத்துல தெரியாம 2 பேரும் தப்பு பண்ணிட்டோம். அதனால அதே நினைச்சு அழுதுருப்பதுல எந்தவித பிரயோசனமும் இல்லை. சாயந்தரம் முன்ன சுவிஸ் களத்தின் போறதுக்கு ஆள் வருது, வேண்டிய ஏற்பாடுல செய்து நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். இல்ல மதன், என்னால் சுவிஸுக்கு போக முடியாது, என்னால் போக முடியாது மதன். என்ன தமிழ் ஏதோதோ பேசுகிறாய்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிக்கல மதன். பாதை மாறிய பெண்ணாக என்னால் அங்கு போக முடியல மதன். உடலை உங்களிடம் கொடுத்து விட்டு இன்னொருடன் தடப்பினமாய் வாழ என்னால் முடியல மதன். அதனால் தான் சொல்கிறேன், நீங்களே என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க மதன். தமிழ் என்ன விளையாடியா? விவரம் இல்லாம பேசுறாய். என் வாழ்க்கையில் விளையாடியதே நீங்கள் தானே மதன். அதனால் தான் சொல்கிறேன், நீங்களே என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க. ஏண்டி அலையறீங்க? எங்காவது அழகான வாலிபரை கண்டா உடலை காட்டி வளைச்சு போடுறீங்க. அலையிறது நாங்கள் இல்லை மதன். உங்களை போன்ற ஆண்பிள்ளைங்க தான் பறி பிடித்து அலைகிறீங்க. ஆதரவு தேடி வந்தா அனாதையாக்கி வீதியிலே விட்டுறீங்க மதன். ஆமா, இவ பெரிய பத்தினி பரிந்துரைக்க வந்துட்டா. ஏம்மா தமிழ்ச்செல்வி, என்ன நீ ஹீரோ நீ ஏமாந்துட்டியா? நான் இப்ப ஹீரோ இல்லை. இல்ல, அதுவும் அட்டகாசமானது இல்லை. என்கிட்ட உன் பாராட்டம் எல்லாம் பலிக்காமா? நடந்த கிழவ மறந்துட்டு குலைக்கிற வழிய பாரு. இல்ல மதன், என்னால் சுவிஸுக்கு போக முடியாது. என்னை ஏமாற்றிடாதீங்கள், என்ன வாழ வையுங்க மதன், என்ன வாழ வையுங்கள். நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டால் தற்கொலை செய்வதை விட வேறு வழி எனக்கு தெரியல. என்னடி பூச்சாண்டியாங்க? இது பரங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் பிளீஸ் மதன், பிளீஸ் மதன், ஒரு பெண்ணோட பாவத்துக்கு நீங்கள் ஆளாகிடாதீர்கள். பெண் பாவம் பொல்லாதது மதன். ஆமாடி, ஆமா, நீ கட்டுகிறது கண்ணை என்னை ஏற்றிடுவ. அதனால நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கணும், அப்படித்தானே? தமிழ், நீ தமிழிச்சியா? தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க தாண்டி உன்னை கட்டுக்கு மரியாதை. ஆனா நீங்க எல்லாம் சர்வசாதாரணம். சர்வசாதாரணம் என்று சாதாரணமாக சொல்லி விட்டீர்களே மதன். உங்கள் மனசில் இரக்கமே இல்லையா மதன்? ஆதரவு தேடி வந்த வெண்ணை அவளை நிலைக்கு ஆளாக்கிட்டீர்களே. ஆயில் நாட்டில் ஆனந்தமாய் வாழலாம் என்று 1000 கற்பனையோடு வந்த என் கற்பையே சுரையாடி விட்டு இப்ப என்னையே கல்யாணம் செய்ய மறுக்கிறீங்களே மதன். எதிரி அநியாயம். நீ என்ன கண்டிக்க நினைக்கிறதா அநியாயம்? என்னை பொறுத்தவரை 10ஓடு 11, அத்தோடு நீ. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா மதன்? அந்த காலம் மறையறி போச்சு. ஆமா, நான் கூட ஒரு காலத்தில் பெண்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தவன் தான். ஆனா உன்ன மாதிரி உன் மண்ணில பிறந்த ஒரு பெண்ணு காதலினும் கல்லறிந்து என் நெஞ்சை கலங்க வைத்ததோடு சிதறி வெடிக்கவும் வச்சிட்டான். அதுக்கப்புறம் தாண்டி கன்னி பெண்களை கண்டாலே அவங்க வாழ்க்கையில விளையாட வேண்டும் ஒரு தவிர்ப்பு. மதன், ஒரு பெண் உங்களை ஏமாற்றியதற்காக எல்லா பெண்களின் வாழ்க்கையில் சீரழிக்க நிற்பது உங்களுக்கு தப்பா தெரியலையா மதன்? தப்போ தவறோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் வலையில சிக்கிற பெண்களை களங்கப்படுத்தணும்,
அதுதான் என்னோட லட்சியம். லட்சியத்தின் இலக்கணமே தெரியாது நீங்கள்லாம் லட்சியத்தை பற்றி பேசுவது அநாகரிகமாக தெரியலையா மதன்? அதிக பிரசங்கத்தனமா பேசின என்னையே உங்களிடம் பறி கொடுத்தவில் நீங்கள் அடிப்பதால் ஏதும் தரம் குறைந்து போக மாட்டீர்கள். அறியுங்க மதன், அறியுங்க. உன்னை கை நீட்டி அடிச்சதால உன்னை கல்யாணம் கட்டுவான்னு காராவது நினைக்காத. இருக்கிற மான மரியாதையோட உங்க அண்ணன் கிட்ட ஸ்வீட்டுக்கு அனுப்பலாம்னு பார்த்தா மதம் கொண்ட யானையாட்டம் எதிரியாடி ஏற்றி உதச்சா தாண்டி உனக்கெல்லாம் புத்தி வரும். வெளியே என்னை வெளியே தள்ளாதீர்கள் மதன். என்னை மானம் கட்டவன் வெளியில் என் வாழ்க்கையை சீரழித்த நீங்க என்னை வெளியில் தள்ளி தாசியாக்கிறாதீங்க மதன், தாசியாக்கிறாதீங்க. அதனாலதான் சொல்றேன், நடந்த கனவை மறந்துட்டு மரியாதையோட ஸ்வீட் வச்சேன். ஓகே மதன், இப்போ நான் மௌனமாக போகிறேன். என்னைக்கு ஒரு நாளைக்கு மனந்திருந்தி வருவீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ள வருவீர்கள் என்று. சரிதான், போடி. அவளுக்கும் தமிழ் என்று அவளுக்கு நிலவெய்தே மலர் கொஞ்சம் குழந்த முகிலுக்கு நேர் அவளுக்கு குயிலெய்தே அந்த குயிலுட குரல்களை கொண்டாடும் அவளுக்கு வந்தெங்கு அவளுக்கு வந்தெங்கு அந்த வந்தென்ற பொருள் நல்ல பெண்மைக்கு அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்றும் அவள் எந்த உள்ளத்தில் அசைகின்ற தேர் அறிவுக்கு அவை மொழிகின்ற வார்த்தைகள் கவிதைக்கு மேல் அவளுக்கு அழகென்று பேரந்த அழகென்ற உள்ளத்தை முழுகின்றனே அவளுக்கும் தமிழ் என்று பேர் என்று அவள் எந்த உள்ளத்தை அசைகின்ற என்ன சின்னையா இன்னமும் தமிழை மறக்கலையோ? அவதான் உங்களை வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாவே. அப்புறம் நீங்க வந்து
தமிழை பற்றி தப்பா பேசாத கணபதி. என் உடல் உயிர் எல்லாமே தமிழுக்காகத்தான். ஏன் என் உடலில் ஓடுகிற ரத்தம் கூட தமிழ் தமிழ் என தமிழோட பேரை சொல்லிக்கிட்டு தான் ஓடுது. எனக்கு இந்த உலகமே தமிழ் தான் கணபதி. தமிழை என்னால மறக்க முடியாது. உங்களால தமிழை மறக்க முடியல. ஆனா அவன் மற்றொருவன் எல்லாம் மணக்க போயிருக்கிறான். தமிழ் எந்த நாட்டுல எந்த மூலையில எங்கு வாழ்ந்தாலும் மங்காத ஒளிவிளக்காக பிரகாசிக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். தமிழை மறக்க முடியாமல் நான் தவிக்கலாம். ஆனால் தமிழ் தவிக்காது. சீரும் சிறப்புடனும் மற்றவர்கள் மதிக்க என்றும் தமிழாக வாழணும் என்று நான் வணங்காத தெய்வங்களே கிடையாது கணபதி. தெய்வங்களே கிடையாது. ஐயா, நீங்க தமிழ் மேல வச்சிருக்க அன்பை அவங்க அவமாச்சு விட்டாங்க. ஆனா நீங்க தமிழுக்காக வந்து உங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சுக்கிறீங்க. தமிழே இல்லைன்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கையா கணபதி? ஏதோ வாழ்ற வரைக்கும் தமிழ் தமிழ் என தமிழோட நினைவிலேயே வாழணும் என்பதுதான் என்னோட ஆசை. விருப்பப்பட்டவளோட நினைவுல நீங்க வாழ்றீங்க. விருப்பப்படாத கட்டிக்கிட்டு வாழ அவ புறப்பட்டிருக்கிறா. இதைத்தான் விதியோட விளையாட்டு என்னமோன்னு சொல்லுவாங்க ஐயா. என்னமோ எனக்கு தெரியல ஐயா. நீங்காவது உங்க மனசை மாத்திக்கணும். அதுதான் என்னோட விருப்பம் ஐயா. மனசை மாத்திக்கிறதா? அது எப்படி முடியும் கணபதி? என் மனசுதான் தமிழ் கிட்ட கொடுத்துட்டேனே. அதை மாத்திக்கவோ திருப்பி எடுத்துக்கவோ எங்கிட்ட சக்தி இல்லை கணபதி, சக்தி இல்லை. இந்த பொண்ணுங்களே இப்படித்தானுங்க ஐயா. கண்ணை காட்டி கையை காட்டி காதல் வலையில சிக்க வச்சிருவாங்க. அப்புறம் கை காலையை விட்டுருவாங்க. பாத்தீங்களா ஐயா? தமிழை பத்தி பேசிட்டு வந்த விஷயத்துல தமிழை பத்தி பேசிட்டு வந்ததுல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் ஐயா. பெரியவர் தாரமா இருக்கு 2 செவிலானி உருட்டிட்டு வர சொன்னாரு. நான் மறந்தே போயிட்டேன். வாங்க ஐயா, இப்படியா தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போ. ஐயா ஏன் நாய் இவன் 1க்கு 2க்கு போக இவன் கத்த ஆரம்பிச்சான்டா. பக்கத்துல குண்டு படிச்சாலே கேட்க. ஐயா, எவ்வளவோ சந்தோஷமான விஷயத்த சொல்ல தலை நெருக்கி ஓடி வர்ற. என்ன போய் சுட்டுறீங்க? என்னடா அப்படியான சந்தோஷம்? பேப்பரா படிங்க, விஷயம் என்னன்னு புரியும். முருகண்டியில் குண்டுவெடிப்பு 13 ராணுவம் கொல்லப்பட்டனர். மன்னாரில் உள்ள அகதிகள் முகாமில் கொலரா நோய் பரவியுள்ளது. 92 ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ஒன்றிணைய உள்ளது. ஏண்டா கணபதி ஒன்றையும் காணலையே? கடைசி பக்கத்தை பாருங்க ஐயா, எல்லாம் புரியும். என்னடா சொல்றேன்? இங்க கீழே பாருங்க ஐயா. பூம்புகாரை சேர்ந்த ஜீவா சாந்தி தம்பதிகளின் செல்வ புகழ்வன் பிரதீப் முதலாவது பிறந்த நாளை ஜெர்மனியில் தனது இல்லத்தில் கொண்டாடுகிறது. இவரை கணபதி பார்த்தேடா, இவரை பாத்தியாடா கணபதி? நம்மட நிலைமைய பேரப்புள்ள பிறக்கிறதே பேரப்புள்ள பிறந்த நாள் கொண்டாடுறதே இந்த பேப்பர்ல வந்தா தெரிய. பின் என்ன ஐயா, பின் என்ன ஐயா செய்கிறது? பவனியாவுக்கு இந்தியால வாசு ஓட்டமும் இல்லை, ரயில் ஓட்டமும் இல்லை, வாசு வேற ஒழுங்கு இல்லை. இந்த லட்சணத்துல கடிதம் வந்து நாம் அறிஞ்சு எல்லாம் தமிழா பிறந்த நம்ம தலையெழுத்து. சரியா சொன்ன கணவன். நம்ம தலையெழுத்து யார் அளவாட்டுக்கணும்? நம்மளுக்கு நாமளே அடித்துக்கிறதுக்கு
ஒரு முடிவு வேற இல்லை. இதுல போய் எதிரியோட அடிச்சுக்கிறதுக்கு எப்படிடா முடிவு வர போகுது? எல்லாம் தமிழோட தலை எழுது தாண்டா. ஐயா நீங்க விதி என்று சொன்னதும் எனக்கு பார்வதி அம்மாவின் விதி ஞாபகத்துக்கு வருகிறது. கணபதி யாரிடா அந்த பார்வதி அம்மா? எனக்கு தெரியாது. நம்ம பாலத்தடி பார்வதி அம்மா தான் வர்ற வழியில வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னவா. நான் மறந்தே போயிட்டேன். எல்லாம் அந்த கூப்பன் விஷயம் தான் ஐயா. கூப்பன் விஷயமா? அவளுக்கு மகன் தான் வெளிநாட்டுல இருக்கிற கோபன் எடுத்துட்டாங்களே. ஆமா, யார் யார்கிட்ட கூப்பன் எடுக்கிறான் விவசாயே இல்ல. கொடியன் வெளிநாடு போய் சேர்ந்தானா, கடிதம் கிருதம் போடுறானா, காசு கீசு அனுப்புறானா, இது ஒன்றையும் விசாரிக்க மாட்டியாளே. கணவதி நான் என்னடா செய்ய முடியும்? எல்லாம் மேலிடத்து ஓடும். பின்னே கடமையை தான் செய்ய முடியும். பின்னேயா பாவம் அந்த பார்வதி அம்மா கொடியனை நம்பி இருந்த காணி பூமி எல்லாத்தையும் விற்று வெளிநாடு அனுப்பி வச்சா. அவன் என்னடாண்டா அங்க யாரும் வெள்ள காய்ச்சோட திரிகிறான். அவன் மனுஷி இங்க உடுத்த உடுப்புக்கு அடுத்த உடுப்பு இல்லாம அலையுது. அவன் அங்க அந்த வெள்ள காய்ச்சிக்கு காஞ்சிபுரம் பனாரப்பட்டு கட்டி முன்னழகு பின்னழகு பார்த்து பார்த்து ரசிக்கிறான். இந்த லட்சணத்துல போட்டோ வர எடுத்து அனுப்பி இருக்கிறான். என்னடா சொல்ற? பார்வதி அம்மாண்ட பொடிய எப்படி அவன் தலை நிமிந்து பார்த்தத கூட நான் பார்க்கல. அதனை இப்படி செய்தான். பார்த்தா அப்பாய் மாதிரி எப்ப பார்த்தாலும் தானிட முண்டான சீலைக்கு பின்னால ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிற்கிற பொடி இப்படி மாறிட்டான் ஐயா. பணத்தை பார்த்ததும் பணத்தையும் மறந்துட்டான், தாய் பாசத்தையும் மறந்துட்டான். தாய்ப்பால் குடிச்சு வர்ற புள்ளையில தாயா மறந்துடுதாள். கோணிப்பால் பொட்டிப்பால் குடிச்சு வளர்ற புள்ளைகள் என்னென்னத்தை மறக்க போகுதோ தெரியல ஐயா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது போல இருக்கு ஐயா. இது ஆண்டா சொல்றது. தாயும் பிள்ளையும் ஆளும் பாயும் பாயனும் வேற கணவரே கொஞ்சம் பொருள வரும். இப்படி எத்தனை தாய்மார் கண்ணீர் வடிக்கின்றது தெரியல. நம்ம தாய்க்குளத்துக்கு இப்படி ஒரு நிலைமை. புள்ளைய ஊர்ல வச்சிருந்தாலும் கண்ணீரும் கம்பளையும், வெளிநாடு அனுப்பினாலும் கண்ணீரும் கம்பளையும். இந்த நிலைமை எப்ப மாறுமா? என்ன எப்படியாவது அந்த பார்வதி அம்மாவின் கூப்பனை திருப்பி வாங்கி கொடுக்கணும். நீங்க தான் ஆமாடா. பார்வதி அம்மா நினைச்சா இந்த 500 ரூபாய் கொண்டு போய் பார்வதி அம்மாவும் கொடுத்துரு. நான் எப்படியும் மேலிடத்துல கழிச்சு பார்க்கணும். கூப்பன் தந்தா கொடுத்துரு. பூனை இல்லாத வீட்டுல எலி பூந்து விளையாடுற மாதிரி புருஷன் இல்லாத வீட்டுல புகுந்து விளையாட ஆசைப்பட்டுட்டியான். சரி ஐயா, நான் கொண்டே குடுத்துட்டு வாரேன்.